நிறைவு செய்தியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்கால இருக்கக்கூடிய கவுந்தம்பாடி அரசு மருத்துவமனை, அந்த அரசு மருத்துவமனையில பெருமாள் என்ற பெயர் கொண்டவர் ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்காரு. 108 ஆம்புலன்ஸ் டிரைவர் ஓட்டுறாரு. அவரு தன்னுடைய வாட்ஸ்அப் பதிவுல ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. இந்த ஸ்டேட்டஸ்ல ஸ்ரீராமர் குறித்து ரொம்ப இழிவான ஒரு கதை, அதை பக்கம் பக்கமா ஒரு ஸ்டேட்டஸா வச்சிருந்திருக்காரு. அதுல இருக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவரோட கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் அதை பார்த்துட்டு அதுல மனம் உடைந்தவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க அதுல விஹெச்பியை சேர்ந்தவர் ஒருத்தவர் இருக்காரு. அவர் போய் காவல்துறையில இந்த மாதிரி இருக்கு, இவர் மேல நீங்க வழக்கு பதிவு செய்து ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் இது நாள் வரை அது பதிவு செய்யப்பட்டதான்னு தெரியல. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு, உன் நண்பனை சொல், நீ யாரென்று சொல்கிறேன். இன்றைக்கு இது பழைய கதையாச்சு. உன் ஸ்டேட்டஸ் பார், நீ யார் என்று சொல்கிறேன். ஸ்டேட்டஸை பார்த்தா போதும், ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ அவங்க நடவடிக்கை ஸ்டேட்டஸ் பார்த்தா போதும். அவங்க ரசிகர் யாரு, அவங்க நாட்டம் எங்க இருக்கு, இன்ட்ரெஸ்ட் என்ன, தே ஆர் ஃபீலிங் சேட் ஹாப்பி எல்லாம் தெரிஞ்சிடும். ஆகவே இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒருத்தரை கவனிக்கணும். நம்ம ஸ்டேட்டஸ் வைத்து அவர் எப்படிப்பட்ட ஆள், என்னென்ன செய்யறாங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும். அன்னைக்கும் ஸ்டேட்டஸ் வச்சுதான் எடை போட்டாங்க, இன்றைக்கும் ஸ்டேட்டஸ் வச்சுதான் எடை போடுகிறார்கள். ஆகவே ஸ்டேட்டஸ் காட்டி கொடுத்து இருக்கிறது, இவர் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. முதல்ல அந்த விஸ்வந்து பரிஷத்தை சேர்ந்த அன்பருக்கு நம்முடைய வணக்கங்கள். இந்துக்கள் போற்றக்கூடிய வணங்கக்கூடிய ராமனையும் சீதையும் மிக அருவருப்பாக கேவலமாக தொடர்ந்து பதிவிட்டு வருந்திருக்கக்கூடிய அவரை பற்றி புகார் கொடுத்திருக்கிறார். இது ஒரு பழைய செய்தி, புது செய்தி இல்லை. ஆனாலும் முக்கியமான செய்தி. ஏன்னா தேர்தலுக்கு முன்பே இது நடந்திருக்கிறது. அப்பவே அவர் புகார் கொடுத்திருக்கிறார். வழக்கமாக நம்முடைய போலீஸ் எலெக்ஷன் முடியட்டும் பார்க்கலாம். இப்ப ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுத்த காரணத்தினால சிஎஸ்ஆர் மட்டும் கொடுத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப போராடின பிறகு. அப்புறம் சிஎஸ்ஆர் போட்டு எஃப்ஐஆர் போடலையா, எலெக்ஷன் முடிஞ்சாச்சு இல்லையா? அப்ப என்ன சொன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எஃப்ஐஆர் போடுவேன். சிஎஸ்ஆர் வச்சு போய் திருப்பி என்று அலைஞ்சிருக்கிறார். அதன் பிறகு இப்ப எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டாச்சு, இன்னும் அவர் அரெஸ்ட் பண்ணல. அது எப்பன்னு தெரியாது. எலெக்ஷன் கவுண்டிங்ல வந்த பிறகு யார் ஜெயிப்பாங்க என்பதை பொறுத்து அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்களோ தெரியாது. அதனால தொடர்ந்து முயற்சி செய்திருக்கிற அந்த விஸ்வந்து பரிஷத்தை சேர்ந்த அந்த தொண்டருக்கு நம்முடைய வணக்கங்கள். முதல்ல இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, இந்துக்களை நிந்தனை செய்திருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான ஒரு தப்பு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் நமக்கு இருக்கு. இந்த பெருமாள் என்ற பெயர் தாங்கிய இவர் யாருன்னா, தமிழ் புலிகள் என்கின்ற அமைப்பை சேர்ந்தவர். இந்த தமிழ் புலிகள்ங்கிற அமைப்பு என்னன்னா, நீங்க எடுத்து பாருங்க, நியூஸ்ல பேஸ்புக் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்பு கூட என்னன்னா, தீண்டாமை சுவரை பிரச்சனை இருப்பதாக சொல்லி மேட்டுப்பாளையத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க, தேனி மாவட்டத்தில் போராட்டம் நடத்தினாங்க, பல இடங்கள் நடத்துவாங்க. இப்படி போராட்டம் நடத்திய பிறகு என்ன ஆகும்னா, அந்த இடத்துல மத மாற்றம் நடக்கும். யானை வரும் மணிவரிசை வரும், யானை பின்னே வரும் மணிவரிசை வரும். அந்த மாதிரி அடுத்து மதமாற்றம் வரும். அதுக்கு முன்னாடி போய் ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டு வந்துருவார். இவருடைய வேலையை அதுதான். அப்படிப்பட்ட அந்த நாகை திருவள்ளுவனுடைய தமிழ் புலிகள் அந்த அமைப்பை சேர்ந்தவர் இவர். இதே போல மேட்டுப்பாளையத்துல இவர்கள் போய் பிரச்சனை ஏற்படுத்திய பிறகு முஸ்லிம்கள் மதமாற்றம் நடந்தது. தேனி மாவட்டத்தில் நடந்தது. இப்படி முஸ்லிம்கள் மதம் மாற்றுவதற்கு துணை போகக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இவர் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர் இந்த பெருமாள் என்ற டிரைவர். முதல் விஷயம். இரண்டாவது, இது அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு தகவல். இன்றைக்கு தமிழக அரசில் உள்ள அந்த கவர்மெண்டுடைய ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய பல பேர் தமிழ் புலிகள் அமைப்பின் பால் ஈர்க்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, இந்த மாதிரி ஒரு மதமாற்றம் செய்யக்கூடிய அமைப்புக்கு துணை போகக்கூடிய ஒரு அமைப்பு, அதுக்காக கலவரத்தையோ மற்ற பிரச்சனைகளோ ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல இருக்காங்க. இது நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்பு ஸ்ரீடிவில பல முறை பேசியிருக்கிறோம் கனெக்டிங் ஜிஹாத் என்பதை பற்றி, கனெக்டிவிட்டி ஜிஹாத். அதுல குறிப்பாக தமிழகத்துடைய இந்த நாகப்பட்டினம் மாவட்டங்கள், இதே போல ராமநாதபுரம் மாவட்டம், கீழக்கரை போன்ற பகுதிகளில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் என்கின்ற பெயரில் இன்றைக்கு அங்கு இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் முழுக்க இஸ்லாமியர்கள் நடத்துறாங்க என்பது நம்ம வெளியில சொல்றோம்.
ஆனால் ஜிகாதிகளுடைய கையில் அது இருக்கிறது. இதே போல ஆம்புலன்ஸ்க்கு எவ்வளவு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பாருங்க. அவங்க வந்து நிக்க வேண்டாம், ஹார்ன் போட்டு போயிட்டே இருக்கலாம், செக்கிங் கிடையாது, யாரும் செக்கிங் கிடையாது. ஒரு முறை தகவல் வந்து இந்த ஆம்புலன்ஸ் மடக்கி பிடிச்சோடனே பெரிய தகராறு பண்ணாங்க. உள்ள பார்த்தோம்னா கடத்தப்பட்ட பொருள் உள்ள இருந்தது. இதே நாகப்பட்டினம் மாவட்டத்துல. ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு ஆம்புலன்ஸ் என்கின்ற சலுகையை பயன்படுத்தி பல தேச துரோக செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல ஆம்புலன்ஸ் சர்வீஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஜிகாதிகள் கைப்பிடிக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மை. இப்ப கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எப்படி இவங்க போக முடியும்? அங்க தமிழ் பொய்கள் இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாச்சுன்னா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ISIS வந்து ஸ்தம்பிக்க வைக்க முடியுமே, எல்லா அமைப்புகளும் தன் கைக்குள் கொண்டு வந்து. அதனால நீங்க என்ன கவனிக்கணும்னா, ஒரு பெரிய ஒரு ஆபத்து தமிழகத்தில் இருக்கிறது அப்ப நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் பாருங்க, ஹிந்துக்களை விரோதம் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே ஹிந்து விரோதிகளாக மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அந்நிய சக்திகளுடைய கைக்கூலிகளாகவும் இருக்கிறார்கள் என்கின்ற சந்தேகத்தோடு நீங்கள் அவளை ஆராய்ச்சி பண்ணாதான் இப்படிப்பட்ட தெரிவு நமக்கு கிடைக்கும். அதனால VHP ஒரு பெரிய முயற்சி செய்து இவரை அம்பலப்படுத்தி இருக்கிறது. அவர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கிறோம். தமிழக அரசு உரிய முயற்சி எடுத்து இப்படிப்பட்ட பிரிவினைவாத சக்திகளை இந்த அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாற்றக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும் என்று அடுத்து வரக்கூடிய ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லது. அப்படிப்பட்ட மாற்றம் வந்தால் இதெல்லாம் மாறலாம் என்ற நம்பிக்கையோடு இந்த செய்தியை நிறைவு செய்யறேன்.